முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு இந்த ஏதுமில்லை. வணக்கம். இது நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி 2 கிளரிக்கல் எக்ஸாமுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன கிளரிக்கல் எக்ஸாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஐபிபிஎஸ்சில் கண்டக்ட் பண்ணுற கிளரிக்கல் எக்ஸாமுக்கும் இந்த ஐபிபிஎஸ்ஐ வந்து பார்த்தா ஆர்ஆர்பிக்கில், அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்காக வந்து பார்த்தா கிளரிக்கல் எக்ஸாம் அதாவது வந்து பார்த்தா இது வந்து பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது கிளரிக்கல் டேரெக்டாக வந்து சொல்ல மாட்டாங்க. பட் ஒர்க் வந்து பார்த்தா உங்களுக்கு கிளரிக்கலுக்கு ஈக்குவலான ஒர்க் தான். ஸோ இந்த 2 எக்ஸாமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா கிளரிக்கல் கிரேட் லேட்டரான பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த 2 எக்ஸாமோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு த இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்தா அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டை, அது கிளரிக்கல் லெவலாக இருக்கட்டும், பிஓ லெவலாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலிமா வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான் வந்து பார்த்தா கண்டக்ட் பண்ணுறதா யார் அப்படின்னு வந்து பார்த்தா த இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படிம்பாங்க. இந்த எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமே வரும். அதாவது ஒவ்வொரு வேகன்சிக்குமே வரும். உங்களுக்கு கிளரிக்கல் பொறுத்தவரையும், எஸ்ஓ பொறுத்தவரையும், பிஓ பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகப்படியான வேகன்சியும் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதிலே வந்து பார்த்தா ரூரல் பேங்க், அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்க பேங்க்காக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பியோட கிளரிக்கல் எக்ஸாம், பிஓ எக்ஸாம், எஸ்ஓ எக்ஸாம் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இது வந்து நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பியோட, அதாவது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிம்பாங்க. அதுவே வந்து பார்த்தா பிஓ எஸ்ஓவை வந்து இங்கே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்கேல் 1 அப்பெல்லாம் பார்த்தோம்னா பிஓக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே நீங்கள் ஸ்கேல் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா எஸ்ஓக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ எஸ்ஓவில் எப்படி பார்த்தா தனித்தனியாக ஆஃபீஸருக்கான வேகன்சி, ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான வேகன்சி இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 2லேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போஸ்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இப்போ கிளரிக்கலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது ஐபிபிஎஸ்சில் நார்மலாக கால் பண்ணுற கிளரிக்கலுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பி கிளரிக்கலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பேங்க் வந்து செட் ஆஃப் பேங்க்ஸ் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு ரூரல் பேங்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேங்க்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன பேங்க் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு கிராம் பேங்க், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பஞ்சாப் கிராமின் பேங்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மணிப்பூர் ரூரல் பேங்க்கு, இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ரூரல் ஏரியா பேங்க்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கு அண்டரில் வரும். இதுவே வந்து பார்த்தா இந்தியன் பேங்க், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐஓபி இந்த மாதிரியான பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸோட பிஎஸ்யூவில் வரும். அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸில் வரும். ஸோ நீங்கள் வந்து ஐபிபிஎஸ்சில் கிளரிக்கலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் ஐஓபியில் அப்படின்னா இந்தியன் பேங்க்கு இந்த மாதிரியான இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேங்க் இது அண்டரில் வரும். ஸோ அங்கே வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே நீங்கள் ஆர்ஆர்பியில் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கிராமின் பேங்க், அப்புறம் வந்து பார்த்தா பஞ்சாப் கிராமின் பேங்க் இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ போஸ்டிங் போடுற லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், பேங்க்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ரெண்டுக்குமே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து கிளரிக்கல் ஈக்குவலான போஸ்ட் தான் உங்களுக்கு. அதனால் ஒரு கிளர்க்கு என்ன பண்ணுவாங்களோ, அதாவது ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பேங்க் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கிளைண்ட்ஸு கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா இந்த பேங்க் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது, சப்போஸ் ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் அவங்க அக்கௌண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை வந்து கிளாரிஃபை பண்ணி தரது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேஷ் ரிலேட்டான ஒர்க் பார்க்குறது, அப்புறம் வந்து பார்த்தா இமெயிலில் செக் பண்ணி என்னென்ன இமெயில் வந்திருக்கு அதுக்கெலாம் வந்து கரெக்டாக வந்து ரிப்ளை பண்ணுறது, அந்த பேங்க்கோட டாக்குமெண்ட்டில் கரெக்டாக ப்ராப்பராக வந்து சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணி அதை வந்து பார்த்தோம்னா உங்கள் ஹையர் ஆஃபீஸருக்குலாம் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அசிஸ்டன்ட் அளவுக்கு ஈக்குவலான ஜாப் தான் ரெண்டுலேயுமே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா எந்த கிளரிக்கலுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஐபிபிஎஸ் கிளரிக்கலுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஆர்ஆர்பி கிளரிக்கல் அப்ளை பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் இருக்கும். ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தா கஸ்டமரோட டைரக்ட் இன்ட்ராக்ஷனில் இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், நான் என்ன படிச்சிருந்தா இந்த மாதிரியான கிளரிக்கல் எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, 2 டைப் ஆஃப் கிளர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். அது இந்த டிகிரி தான் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டிகிரி அவங்க குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. அதனால் நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிபிஏ, பிசிஏ, அதில் எந்த ஸ்பெஷலைசேஷன் வேணாலும் சூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம். பிகாம் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் ரிலேட்டான டிகிரி படிச்சிருக்கலாம், மெடிக்கல் ரிலேட்டான டிகிரி படிச்சிருக்கலாம். அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ரூலும் வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களோட ஒர்க்
வந்து சில சமயம் கம்ப்யூட்டரில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ரொம்ப இந்த ப்ரோக்ராமிங் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. ஏன்னா ரூரல் பேங்க்கில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து தமிழ் நல்லா பேச எழுத தெரியணும் அப்படிங்கிறது பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. இதுவே வந்து பார்த்தா நீங்கள் ஐபிபிஎஸோட கிளரிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம்னா 21 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சேலரி வந்து ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீ ஆர்ஆர்பியில் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா அதாவது ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற ஆர்ஆர்பியோட ஜூனியர் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் இன்ஹான்ஸ் சேலரியில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட 18,000லேருந்து 20,000 வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களோட எல்லா அலவன்ஸுமே சேர்த்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, டியர்னஸ் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ், இது மாதிரி நிறைய அலவன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 18,000லேருந்து 20,000 வரையும் ஃபர்ஸ்ட் மந்த் இன்ஹான்ஸ் சேலரியில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே வந்து ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற கிளரிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் இன்ஹான்ஸ் சேலரியில் வந்து பார்த்தா ஒரு 19,000லேருந்து 21,500 இந்த ரேஞ்சில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற சிட்டி பேஸில் எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இஜெட் சிட்டி இந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. அது பேஸில் கொஞ்சம் கூட குறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் மந்த் இன்ஹான்ஸ் சேலரியில் ஒரு 19,000லேருந்து 21,500 இந்த ரேஞ்ச் வரையும் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் பார்த்தா போஸ்டிங் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து அதிகபட்சமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான பேங்க்லாம் வந்து பார்த்தா ரூரல் ஏரியாவில் தான் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. தமிழ்நாடு கிராமின் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வந்து பார்த்தா ரூரல் ஏரியாவில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே வந்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஐபிபிஎஸ் கிளரிக்கல் பொறுத்தவரையும் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹோம் டவுன்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு வேக்கன்ட் இருந்தால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெண்டோட எக்ஸாம் பேட்டர்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ரெண்டுக்குமே வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரிமிலரி மெயின் 2 ரவுண்ட் மட்டும் தான், உங்களுக்கு எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லை. ஸோ வந்து இன்டர்வியூ ஃபியர் இருக்கவங்க அப்போல்லாம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான். அதாவது ப்ரிமிலரி ஆன்லைனில் தான் நடக்கும், மெயினில் தான் ஆனில் தான் நடக்கும் உங்களுக்கு. ரெண்டுக்குமே வந்து ப்ரிமிலரி மெயின் ரெண்டுமே வந்து பார்த்தா ஆன்லைனில் தான் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிமிலரி பொறுத்தவரையும் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஆர்ஆர்பி கிளரிக்கல் பொறுத்தவரையும் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ப்ரிமிலரி பொறுத்தவரையும் ரீசனிங் அது மட்டும் இல்லாமல் ஆப்டியூட் 2 டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தா ஒரு 40 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக ஒரு 80 கொஸ்டின் கேட்பாங்க. டைமிங் பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு 45 நிமிஷம், அதாவது ஒரு 3/4 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைமிங் வந்து தருவாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அதாவது ஒவ்வொரு ராங் கொஸ்டினுக்குமே 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து தராங்க. அதாவது 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட கிளரிக்கலோட ப்ரிமிலரி எக்ஸாம் பேட்டர்ன். இதுவே வந்து பார்த்தா ஐபிபிஎஸோட கிளரிக்கலோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ப்ரிமிலரியோடது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இதே 2 டாபிக் தான் வரும். ரீசனிங்கும் வரும், ஆப்டியூடும் வரும், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷும் சேர்த்து வரும். ஸோ இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், ஆப்டியூட்லேருந்து ஒரு 35 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து ஒரு 35 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின் வருது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் தராங்க. இதுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் வந்து இருக்குது. இதுவே வந்து ஆர்ஆர்பியோட கிளரிக்கல் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எந்த விதமான செக்ஷனல் டைமிங்கும் இல்லை. பட் இதில் வந்து செக்ஷனல் டைமிங் இருக்குது. செக்ஷனல் டைமிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே குறிப்பிட்ட பார்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து டைம் தராங்க உங்களுக்கு. அதாவது இங்கிலீஷ்க்கு ஒரு 20 நிமிஷம், ஆப்டியூடுக்கு ஒரு 20 நிமிஷம், ரீசனிங்க்கு ஒரு 20 நிமிஷம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒரு 20 நிமிஷம் தராங்க. டோட்டல் டைமிங் வந்து 1 ஹவர், அதாவது 60 நிமிஷம் வந்து ப்ரிமிலரி பொறுத்தவரை உங்களுக்கு டைமிங் வந்து தராங்க ஐபிபிஎஸோட கிளரிக்கலுக்கு. இதுவே ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பியோட கிளரிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டைமிங் 45 நிமிஷம் தான் தராங்க. 2 பார்ட் தான் வருது. பட் இதில் வந்து உங்களுக்கு 3 பார்ட் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் கிளரிக்கலுக்கு என்னென்ன டாபிக் வருது, எத்தனை மார்க் வருது அப்படின்னு வந்து பார்த்தா ரீசனிங்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வரும், கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வரும் உங்களுக்கு, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வரும் உங்களுக்கு, இங்கிலீஷ்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வரும், ஆப்டியூட்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வரும். இதுக்கு எப்படி மார்க்கிங் போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ரீசனிங்க்கு 40 கொஸ்டின் 50 மார்க் தராங்க, கம்ப்யூட்டருக்கு 40 கொஸ்டினுக்கு 20 மார்க் தான் தராங்க. இதுவே ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் 40 கொஸ்டினுக்கு 40 மார்க் தராங்க, இங்கிலீஷ் பொறுத்தவரையும் 40 கொஸ்டினுக்கு 40 மார்க் தராங்க, ஆப்டியூட் பொறுத்தவரையும் பார்த்தா 40 கொஸ்டினுக்கு 50 மார்க் தராங்க. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்ஸ் தராங்க. டைமிங் வந்து பார்த்தா 2 ஹவர்ஸ் தான். இதுக்கு எந்த விதமான செக்ஷனல் டைமிங் இல்லை. எந்த செக்ஷன் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்.
இதுவே வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸோட கிளரிக்கல் பொறுத்தவரையும் எக்ஸாம் பேட்டர்ன் மெயினுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா இதுலேயே வந்து 5 செக்ஷன் தான் கேட்குறாங்க உங்களுக்கு. ஜிகேலேருந்து கொஸ்டின் வருது, இங்கிலீஷ்லேருந்து வருது, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் 2 கம்பைன் ஆகி வருது, ஆப்டியூட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வருது. ஸோ எத்தனை கொஸ்டின் வருது, எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜிகேலேருந்து 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க, இங்கிலீஷ்லேருந்து 40 கொஸ்டின் 40 மார்க் கேட்குறாங்க, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுமே சேர்த்து 50 கொஸ்டின் 60 மார்க் வந்து கேட்குறாங்க, ஆப்டியூட் பொறுத்தவரையும் 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 190 கொஸ்டின் 200 மார்க் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் இருக்குது உங்களுக்கு. ஒவ்வொரு பாட்டுக்கும் இவ்வளோ நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி டைமிங் வந்து தராங்க. அந்த மாதிரி எவ்வளோ டைமிங் தராங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஜிகே பொறுத்தவரை 35 நிமிஷம் தராங்க, இங்கிலீஷ் பொறுத்தவரை 35 நிமிஷம், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுமே சேர்ந்து 45 நிமிஷம் டைம் தராங்க, ஆப்டியூட் பொறுத்தவரை 45 நிமிஷம் தராங்க. டோட்டலாக 160 நிமிஷம் உங்களுக்கு வந்து டைமிங் தராங்க. இதுவே வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் தராங்க, இதுக்கு 160 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைமிங் தராங்க. அதுக்கு செக்ஷனல் டைமிங் இல்லை, இதுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் கண்டிப்பாக வந்து இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ரெண்டுக்குமே வந்து ப்ரொமோஷன் பொறுத்தவரை சேம் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி வந்து இந்த போஸ்டிங் வந்து வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கு ப்ரொமோஷன் பொறுத்தவரை சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதி அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி வந்து போகலாம். அப்படி இல்லைனா ஃபாஸ்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுபடி பார்த்தோம்னா நிறைய டிப்ளமோ கோர்சஸ் வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான டிப்ளமோ கோர்சஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜேஏஐஐபி இந்த மாதிரியான நிறைய டிப்ளமோ கோர்ஸ்லாம் வந்து பேங்கிங் ரிலேட்டடாக அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஃபாஸ்ட் ப்ரொமோஷன் வந்து போட்டுருவாங்க. ஸோ ரெண்டுக்குமே பொறுத்தவரையும் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ப்ரொமோஷன் மெத்தட், அப்படி இல்லைனா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வந்து ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து இங்கே ட்ரெயினி ஆஃபீஸர் ஆவீங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறம் மேனேஜர், அப்புறம் சீனியர் மேனேஜர், அப்புறம் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் வந்து போய் நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கில் ப்ளஸ் டேலண்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்குமே நல்ல இன்க்ரிமெண்ட், அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த 2 எக்ஸாமில் எது ஈஸி, எதுக்கு வந்து அதாவது நம்ம அப்ளை பண்ணலாம், எது வந்து ஈஸியான வேலை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா என்னோட சக்ஸஸன் படி பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா டாபிக் வைஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு காமனாக தான் இருக்குது. ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜிகே இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே ரெண்டுக்குமே வந்து காமனாக தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தா ரெண்டுக்குமே வந்து நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். எந்த ஜாப் கிடைச்சாலும் நல்ல ஜாப் தான், ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் ஜாப் தான், ஜாப் செக்யூரிட்டி இருக்க ஜாப் தான் ரெண்டுமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுக்குமே வந்து எய்ம் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா ஐபிபிஎஸோட கிளரிக்கல், அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட கிளரிக்கல் இந்த 2 எக்ஸாம் பற்றி பேசிக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.